ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா, நீர் எங்களோடு அப்பா இசைந்து டாடி ஆவியானவரே அப்பா, இந்த ஜபங்கள் ஏறடிக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்பா சோதர தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, இந்த இடத்துல நீங்க வாங்கப்பா. ஆவியானவரே, எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா. சோத்திரம் தகப்பனே, எங்கள் மத்தியில நீங்க வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, உம்முடைய ஆலயத்தை மகிமையால நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே, தேவாலயமான எங்களை ஆவியானவரே மகிமையினால நிரப்பும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, இந்த நாங்க இருக்கிற இடத்தையும் தகப்பனே ஆவியானவரே உம்முடைய மகிமையினால நிரப்பும்படிக்காக இந்த காலை வேளையில நாங்க கேட்கிறோம். நீர் ஒருவரே அப்பா உன்னதர் பரிசுத்தர் ஆவியானவரே போற்றப்படத்தக்கவர் ஆவியானவரே அப்பா. சோத்திர தகப்பனை பயப்படத்தக்கவர் நீர் டாடி ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பன, இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா. சோத்திரம் தகப்பனே அப்பா, சர்வத்தையும் அரசாளுகிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே, உன்னதங்களிலே உலாவுகிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே, மனுஷனால எங்கள் மேல தகப்பனே ஆவியானவரே பிரியம் வைத்து நீர் அப்பா உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அப்பா அனுப்பி தகப்பனே நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாத படிக்கு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு என் தேவ ஆவியானவரே அப்பா. சோத்திர தகப்பனே அப்பா ஏசப்பா, நீங்க வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குமாரன் ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே ஆவியானவரை அனுப்பினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல ஆவியானவரே உம்முடைய கரத்தை பிடித்து இருக்கிறோம்ப்பா. எங்களை வழி நடத்துங்க தகப்பனே ஆவியானவரே. நாங்க உங்க கைய பிடிச்சா தகப்பனே என்னைக்காச்சும் நாங்க விட்டுருவோம்ப்பா. அதனால தகப்பனே எங்க கைகளை நீங்க இறுக்கமாய் பிடித்து கொண்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்க கரத்தை பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே, நாங்கள் போகும் வழி இன்னதென்று அறியாத வேளையில தகப்பனே ஆவியானவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக ஆவியானவரே நாங்க வலதுபுறமும் அப்பா இடதுபுறமும் சாயும் போது தகப்பனே ஆவியானவரே எந்த பக்கமும் சாய விடாமல் வழி இதுவே என்று எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு செல்லுகிற கர்த்தர் ஆவியானவரே, அமைதியான சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த காலை வேளையில தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் அப்பா எங்களோடு அப்பா அசைவாடுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா. எங்க பேச்சுல மூச்சுல எல்லாத்துலயும் செயல்லையும் உம்முடைய விருப்பமான காரியங்களை நாங்க பேச செய்ய ஆவியானவரே அப்பா நீங்க அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற அப்பா சோத்திரம் தகப்பனே எல்லாரும் தகப்பனே ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே அப்பா. சோத்திரம் தகப்பனே அப்பா. பலன் அடைய அப்பா ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளை இடுங்க இந்த காலை வேளையில தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீ நிறைந்த அறிவிக்கு களைப்பாற்ற நீ நிறைந்த அறிவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார்.
நாள்தோறும் ஞானத்தாலே எல்லோரும் ஞானத்தாலே நிரப்புவார். நிரப்புவார். நாம் நடக்கும் நான் நடக்கும் பாதைகளை பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் நாள்தோறும் ஞானத்தாலே ஞானத்தாலே நிரப்புவார். நிரப்புவார். நீதியின் நீரின் பாதையிலே பாதையிலே நடத்துவார். நடத்துவார். நீதியின் நீதியின் பாதையிலே பாதையிலே நடத்துவார். நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை வாழ்வை தொடருவார். தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். ஆமென். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எனக்காக யாவையும் செய்கின்றார். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எனக்காக யாவையும் செய்கின்றார். அமைதியாக அவர் பின்னே சென்றிடுவேன். அமைதியாக அவர் பின்னே சென்றிடுவேன். அன்போடு அவரையே பற்றிக் கொள்வேன். அன்போடு அவரையே பற்றிக் கொள்வேன். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் டாடி. அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் 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 தகப்பனே. ஆவியானவரே அப்பா இந்த காலை வேளையில ஆவியானவரே எங்களை மீட்டெடுத்த கர்த்தர் நீர் உயிரோடு அப்பா அப்பா இருந்து எங்களை வழி நடத்துறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா நீர் உயிருள்ள ஜீவாதிபதியா இருக்கிறீங்க டாடி. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஆவியானவரே எடுக்கிற ஜெபங்களுக்கு ஆவியானவரே அப்பா செவி சாய்க்கிறீங்க டாடி. பரத்துல இருந்து ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா சாலமன் கட்டிட தேவாலயத்திலிருந்து சாலமன் ஜெபித்தாங்களே ஆவியானவரே உம்முடைய அப்பா நீர் தங்குற அப்பா நீர் பிரியமாய் தங்குகிற வாசஸ்தலத்துல இருந்து தகப்பனே அப்பா தங்கள் கைகளை விரிச்சு அப்பா ஜெபம் பண்ணுகிற யாரா இருந்தாலும் அவங்களோட வேண்டுதல் கேட்கப்படணும்னு ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் அப்பா சோத்திரம் தகப்ப நீங்க பரத்துல இருந்து ஆவியானவரே ஜெபத்தை கேட்டு சாலமனுக்கு பதில் அளித்தீங்களே ஆவியானவரே அப்பா இந்த ஆவியானவரே அப்பா தேவாலயத்துல ஆவியானவரே யாரு வந்து ஜெபம் பண்ணினாலும் அவங்களோட வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா உங்களுடைய தேவாலயத்துல இருந்து நாங்க ஏறெடுக்கிற ஜெபம் ஆவியானவரே அப்பா நீர் தங்குற ஆவியானவரே அப்பா எங்க சரீரமான ஆலயத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே ஜெபங்கள் எல்லாம் டாடி பரத்துல இருந்து நீங்க கேட்டு ஆவியானவரே அதை நிறைவேற்றுவீர் 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 தகப்பனே. ஆவியானவரே அது என்ன ஜெபமா இருந்தாலும் ஆவியானவரே
ஆவியானவரே உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே அதை நீங்க அப்பா செய்வீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே இந்த காலை வேளையில வரிதுரிக்கல் எதேரெக்கல் அந்த ரபு ஷாராரதரிக்கல் எதேரெபா லுதிரிக்கல் அந்த ரக்கலதரெபு ஷாராரதரிக்கல் எதேரெபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நாங்கள் பெற்ற அபிஷேகம் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களை வழி நடத்துவீர். நீர் கொடுத்த அபிஷேகம் ஆவியானவரே அப்பா அது எங்களை வழி நடத்த வல்லமை உள்ளது. ஆவியானவரே அப்பா அபிஷேகத்தினால இந்த காலை வேளையில எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஆவியானவரே புதிய மன்னா மட்டும் இல்லப்பா, அனுதினமும் ஆவியானவரே உம்மோடு உறவாடுகிற புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. பஷாத்தாரி கலந்தரேபோ ஷாரா கலதிரி கலந்தரேப்பா கலதரேபோ ஷாராரதரி நிதிரி கலந்தரபோ ஷபரபரி கலதரபா. ஆவியானவரே இந்த அபிஷேகம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எந்த ஒரு அந்நிய காரியத்தையும் எங்களை அப்பா சோத்திர தகப்பனே எங்களுக்குள்ள வர விடாது. ஆவியானவரே நீர் கொடுத்த அபிஷேகம் எங்களை சுற்றி வேலி அடைக்க வல்லதா இருக்குப்பா. ஆவியானவரே பராத ரிக்கலந்தரேபோ ஷாராரதரி கலதரபா. ஆவியானவரே பராதரி கலந்தரேபோ கலதரேபோ ஷாராரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 சோதரம் சிறுநிதிரி கலந்தரபர கலதரேபோ ஷாராரதரி கலதரபா லுதிரி கலந்தரபோ ஷகாரதரி கலதரபா லிதிரி கலந்தரபோ ஷாராரதரி கலதரே கலதரபோ ஷாராரபரபா லிதிரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் இடத்திலே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. உங்களுடைய மகிமையால் அந்த இடம் நிரம்பணும்பா. ஆவியானவரே தேவ ஆவியானவரே அப்பா உங்களுடைய மகிமையினால நிரம்பணும். ஆவியானவரே அப்பா சாலமன் தேவாலயத்துல அப்பா மேகமாக தகப்பனே உங்களுடைய மகிமை ஆவியானவரே ஆலயத்தை நிரம்பினதே தகப்பனே. ஆவியானவரே உங்களுடைய பலத்த கரம் எங்கள் மீது இருக்கும்படிக்காக ஆவியானவரே உங்களுடைய மகிமையின் பிரஸ்தாபம் அப்பா விளங்கும் ஆவியானவரே இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்க இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே பராதிரி கலதரே கலந்தரபோ சிறிதிரி கலந்தரபோ ஷபரபரபரிதிரி கலதரபா ருதிரி கலந்தரபோ ஷாகலதரே திதிரி கலந்தரபோ ஷபரபரிதிரி கலதரபா. ஆவியானவரே ரபலதிரி கலந்தரபோ ஷபரபரபரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா ரிபுலிதிரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா. எங்க குடும்பத்தை நீங்க காக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. சபையில அப்பா உள்ள எல்லா காரியங்களையும் நீங்க ஆவியானவரே அப்பா பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீங்க. சபையில உள்ள விசுவாசிகளின் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்க தகப்பனே. உம்மை தேடுகிறவர்கள் யாவர்களுக்கும் அப்பா உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோமே. ஆவியானவரே எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக ஆவியானவரே அப்பா நீங்க தெரிந்து கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை மரியாதை பார்த்து சொன்ன கர்த்தர் பயப்படாதே தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களப்பா அப்பா எதை குறிச்சும் பயப்படாத தேவனிடத்துல கிருபை பெற்றாய்ன்னு நீங்க சொல்றீங்க. ஆவியானவரே அந்த கிருபை எங்களை ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களுக்கு புதிய கிருபையினால தகப்பனே எங்களை நிரப்புங்க ஆவியானவரே நிரப்புங்க. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சாபாராதரி கலந்தரேபோ சாராதரி கலதரேபா. ஏசையா ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே ஆவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஆவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்ண
கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் வெற்றிடவே வரம் தாரே. அவளுடன் வெற்றிடவே வரம் தாரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் வெற்றிடவே வரம் தாரே. தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ಶಬರದರಿ ಕಲೆದೆರೆಬೋ ನಿದಿರಿ ಕಲಂದರಬ ಶಕಲದರಿ ಬರಬ ನಿದಿರಿ ಕಲೆದೆರಬ. தேவாவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷரரதரி கலதெரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே. ஆவியானவரே பலதரி கலந்தரப ஷரரதரி கலதெரபா லிதிரி கலந்தரப ஷகலதரி கலதெரபா லிதிரி கலந்தரப ஷகலதரபரபரபர கலதெரபா. ஆவியானவரே இந்த சபையில ஆவியானவரே ரட்சிப்பின் ஊற்றுகள் திறக்கணும். ஆவியானவரே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபைகளை சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. தவனபுரம் பட்டணத்துல ஆவியானவரே அப்பா ரட்சிப்பின் ஊற்றுகள் திறக்கணும்பா. ஆவியானவரே ஊற்றுகள் எல்லாம் அடைப்பட்ட ஊற்றுகள் எல்லாம் ஆவியானவரே எங்களுடைய ஜபங்கள் தகப்பனே. ஆவியானவரே அப்பா தூர்வார்த்து தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே திறக்கப்படணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே இந்த காலை வேளையில வரதரி கலந்தரப ஷரரதரி கலந்தரபா நிதிரி கலந்தரப ஷபரபரி கலந்தரபா. ஆவியானவரே அந்த ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஊற்று கண்களை திறக்குகிற தகப்பனே ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா நாங்களும் ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே எங்க தேவைக்காக உங்களை சந்திக்க வந்திருக்க கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா ஜனங்களுக்காக ஆவியானவரே ஆத்ம பாரத்தோடு ஆவியானவரே ஜெபிக்கிற அப்பா அந்த காரியத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. ஆவியானவரே அனுதினமும் தகப்பனே நாங்க ஜெபிக்க ஆவியானவரே ஆத்ம பாரப்பட்டு ஜெபிக்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா நாங்க ஒரு தெருல நடந்து போனாலும் ஆவியானவரே ஆத்ம பாரம் வேணும்பா. நாங்க நடந்து எங்களை கடந்து போறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிற மனப்பான்மை எங்களுக்கு கொடுங்க. ஆவியானவரே எங்க தேவைகளை சந்தித்து கொண்டே நடக்கிறதெல்லாம் போதும்பா. இனி உங்களுடைய தேவைகளை நாங்க சிந்தித்து கொண்டு நடக்க தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு இந்த காலை வேளையில அனுக்கிரகம் பாராட்டுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா பாபா ஷாபாரதரி கலந்தரேபோ ஷகலந்தரே கலந்தரேபோ ஷரரதரி கலந்தரபா துதிரி கலந்தரப ஷரரதரி கலந்தரேபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா அறியாமையில இருக்கிற ஜனங்க தகப்பனே வலது புறத்துக்கும் இடது அப்பா வலது கைக்கும் இடது கைக்கும் தகப்பனே வித்தியாசம் அறியாத ஜனங்கள் ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு தகப்பனே சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு நீங்க உதவி
உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல தகப்பனே ஆவியானவரே அனுப்பப்பட்டீங்கன்னு நீங்க சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அப்பா அறிவிக்கப்பட வேணும். ஆவியானவரே அப்பா, உம்முடைய ஜனங்களுக்கு தகப்பனே அப்பா, உம்முடைய அன்பை ருசி பார்க்காதவர்களுக்கு தகப்பனே ஆவியானவரே நாங்க சுவிசேஷம் சொல்ல ஆத்ம பாரத்தை நீங்க தாங்கப்பா. இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இலவசமாய் பெற்ற ஒன்றை நாங்க ஆவியானவரே இலவசமாய் கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. ஆவியானவரே இந்த சுவிசேஷம் தகப்பனே ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா எல்லா வேஷங்களையும் ஆவியானவரை கலைக்க செய்யும். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே நாங்க ஆவியானவரே ஒரு நாளைக்கு ஒரு நபர்கிட்டயாச்சு உங்களுடைய அன்பை பத்தி நாங்க சொல்லணும்பா. என் தேவ ஆவியானவரே, நாங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல சொல்லணும். எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கு நாங்க சொல்லணும் தகப்பனே. ஆவியானவரே இந்த ஆத்ம பாரத்தை நீர் எங்களுக்கு தாங்க டாடி. இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா, உங்களுடைய ஊழியத்தை பார்த்தா ஆவியானவரே எங்களை நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. ஒருவன் அப்பா பிதாவுக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார் என்று சொன்னீங்களே. ஆவியானவரே இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரபு ஷரராதாரி கலதரபா லுதிரி கலந்தரபு ஷகலதாரி கலதரபா. ஆவியானவரே நீங்க எங்களுக்கு இந்த ஆத்ம பாரத்தை தாங்க டாடி. ஆவியானவரே எங்க குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ரட்சிப்பு ஆவியானவரே உம்முடையது. ரட்சிப்பின் மூற்று கண் தகப்பனே ஆவியானவரே எங்க குடும்பத்துல திறக்கப்படணும். ஆவியானவரே தடைப்பட்டு இருக்கிற அடைப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவியானவரே உம்முடைய ரட்சிப்பின் மூலமாக நாங்க பெற்று கொள்ளணும்பா. ஷாத்தாரி கலந்தரேபு ஷாராரதாரி கலந்தரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, யாக்கோபு வேர் பற்றி கனி தருவார் என்று சொன்னீங்களே. ஆவியானவரே நாங்கள் வேர் பற்றுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும்பா. கனி தருகிற அனுபவம் வேணும்பா. ஆவியானவரே எங்க குடும்பத்திலே நாங்க நிலை நிறுத்தி தகப்பனை வேர் பற்றுகிற அனுபவத்தை நீங்க கொடுங்க. எங்க குடும்பத்தார் அனைவரும் தகப்பனை, நாங்க மட்டும் இல்லப்பா, எங்க குடும்பத்தார் அனைவரும் தகப்பனே கனியை நல்ல கனியை கொடுக்கணும். தேவ ஆவியானவரே உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே நிர்மூலமாக்க நாங்க ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்குகிறவர் எங்கள் முன்னாடி போறீங்களப்பா. ஆவியானவரே அப்பா, இந்த ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவ ஆவியானவரே நீங்க தகர்த்து போடுங்க. ஆவியானவரே அதற்கு நாங்க எங்களையே தகன பலிகளாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே தகன பலிகளை பிரியப்படுகிறவர். ஆவியானவரே எங்களையே உங்களுடைய கரத்துல நாங்க தகன பலிகளாக கொடுக்கிறோம். எங்க தகப்பனே குடும்பத்தை ரட்சித்து கொள்ளுங்க. சபையில வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளின் குடும்பத்தை ரட்சித்து கொள்ளுங்க தகப்பனே. ஆவியானவரே இந்த அவனியாபுரம் பட்டணத்துல எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாரையும் நீங்க ரட்சிங்க தகப்பனே. எங்க சபையை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இந்த சவுண்ட கேட்டு கொண்டு இருக்கிற அத்தனை பேரையும் தேவ ஆவியானவரே நீங்க ரட்சித்து கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்க ஜெபங்களை எல்லாம் நாங்க விதைகளாக விதைக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, அது முளைத்து அப்பா சோத்திரம் தகப்பனே காய் காய்த்து மரமாய் வளர என் தேவ ஆவியானவர் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த காலை வேளையில உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரேபு ஷரராதாரி கலந்தரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க குடும்பம் எல்லாரும் தகப்பனே ஆவியானவரே ரட்சிப்புக்குள்ள வந்துடணும்பா. இந்த அவனியாபுரம் பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வந்துடணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இது அப்பா எங்களால கூடாத காரியம், ஆனால் எல்லாம் உம்மாலே கூடும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வாசிக்கிறோமே. ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரேபு ஷரராதாரி கலந்தரபா. ஆவியானவரே பர்பப ஷபராதாரி கலந்தரபு லிதிரி கலந்தரபு ஷகலதாரி கலந்தரபரி கலந்தரபா ஷிரதிரி கலந்தரபு ஷபலபரதிரி கலந்தரபா. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய அன்புக்கு முன்னாடி எதுவுமே இணை இல்லைலப்பா. ஆவியானவரே அப்பா நாங்க உங்களுடைய அன்பை நாங்க ருசி பார்த்துட்டோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, எங்க குடும்பமும் அந்த அன்பை ருசி பார்க்கணும். ஆவியானவரே எங்க அப்பா அம்மாங்க உங்களுடைய அப்பா அன்பை ருசி பார்க்கணும். ஆவியானவரே இந்த அக்காங்களோட கணவன்மார்கள் எல்லாரும் தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களுடைய அன்பை ருசி பார்க்கணும். பிள்ளைங்கள் வராத பிள்ளைங்கள்
உம்முடைய அன்பை அப்பா ருசி பார்க்கணும். என் தேவனின் அன்பு பூரண அன்பு, அது எங்களை புறம்பே தள்ளாது. ஆவியானவரே தகப்பனின் அன்பு, ஆவியானவரே எங்களை தூக்கி சுமக்குகிற அன்பு, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. நாங்க ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் என் தேவ ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க ஆவியானவரே அப்பா பாராதாரி கலந்தனமோ ஷாக்காராதாரி கலந்தனமோ ஆவியானவரே அப்பா, நீங்க இந்த ஜெப குறிப்பை தகப்பனே ஏறெடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எங்களோட வாயில தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை வைத்து தகப்பனே ஆவியானவரே ஜெபிக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்களே கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சங்கீதம் 24. சரி. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு போடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். சோ இதுல வந்துட்டு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அதாவது பரலோகத்துக்கு, கர்த்தருடைய பர்வதம்னா பரலோகம். சோ அங்க பரலோகத்துக்கு யாரு போவா அப்படின்னா, யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பா. சோ எப்ப யாரெல்லாம் அவரோட பரலோகத்துக்கு போக முடியும், அவரோட அன்புல நிலைச்சு நிக்க முடியும்னா அழகா அங்க சொல்லுது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு போடாமலும் கபடாய் ஆணையிடாமலும். சோ இது வந்து என்னன்னா கையில சுத்தம். இது ஏசப்பா எப்பவுமே எதிர்பார்ப்பார். ஏசப்பா நம்மகிட்ட வந்து ஒரு சாட்சி எங்க சொல்லுவாரு அப்படின்னா, எப்படி கூப்பிடுவாரு, பரலோகத்துக்கு வந்துட்டு இப்ப நம்ம இங்க நிறைய ஆசீர்வாதங்களை பெறோம்னு வச்சுக்கோங்க, 100 தனியான வீடை கூட ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகும்போது நம்மளை எப்படி கூப்பிடுவாருன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரியே ஊழியக்காரனே அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து நம்மளை கூப்பிடுவார். சோ எப்பவுமே ஆண்டவர் வந்து அந்த சுத்தம், இந்த சுத்தம் ஒண்ணு இருக்கு. கைகளின் சுத்தம்னா நம்மளுக்கு யாராச்சும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதுல சுத்தமா இருக்கணும், அப்படின்னா உண்மையா இருக்கணும். சோ கைகள்ல சுத்தம்னா காசு நம்மகிட்ட வந்து சில காரியம் பொறுப்பு வந்து காசு கையில கொடுப்பாங்க. ஆனா யூதாஸ்க்கு அதே போலதான் கொடுத்தாங்க. அதுல அவங்க சுத்தமா இருந்தாங்களா? ஊழியத்துல வந்து அவங்க திருடுனானா அப்படின்றதுல நம்ம இதுல போடல, பைபிள்ல ஒரு இடத்துல போட்டிருந்துச்சு. இருந்தாலும் அங்க வந்து கைகளின் சுத்தம் இருந்துச்சா? கிடையாது. அதே போலதான் ஏசப்பா வந்து சொல்றாரு, கைகளில சுத்தம் இல்லாதவன் என்னோட பரலோகத்துக்கு வர முடியாது. யூதாஸ் வர முடியல. சோ நம்ம வந்து கைகள்ல சுத்தம் இருக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு பொறுப்பா கொடுத்தாலும், பண ரீதியா மட்டும் இல்ல, உங்களை ஒருத்தவங்க நம்பி ஒரு வேலை கொடுக்குறாங்களா, வீட்டுலயோ இல்ல வேலை ஸ்தலத்திலயோ உங்களை நம்பி ஒரு வேலை கொடுக்கும் போது அதுல உண்மை உத்தமமா செய்யணும்னு ஏசப்பா எதிர்பார்ப்பாரு. சின்ன வேலையா கூட இருக்கலாம், ஆனா அந்த வேலையிலும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நீ உண்மையும் உத்தமமா இருக்கிறியா, அதுக்குரிய பலன் வந்து அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன் அப்படின்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு. சோ நம்ம வேலை ஸ்தலத்துல எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க வந்து அது வந்து ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பாரு. நீ அந்த இடத்துல நீ வந்து பொய் சொன்னேல அப்படின்னுவாரு. நான் ஆண்டவருடைய காரியத்துக்கு மட்டும்தான் நான் வந்து அந்த சொல்லுவேன் பரிசுத்த பொய்ன்னு சொல்லி. ஏன்னா சில காரியங்கள் நம்ம ஆண்டவருக்காக பொய் சொல்ல வேண்டியது இருக்கும்.
அந்ததே வந்து கஷ்டம். அதுவே நம்ம பிராங்கா சொல்லிடணும். ஆனா இந்த நாங்க சிந்துல இருந்து நம்ம வர்றதுனால நிறைய நம்ம அப்பா அம்மாட்ட பொய் சொல்லிட்டு தான் வந்தணும். பிள்ளைங்களை வளர்க்கறது அப்படிதான் இருக்கும். சோ அதுவும் தப்பு. ஆனா அதுலயும் வந்து நம்ம கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு கேட்டுட்டு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி வந்துட்டு கைகளில் சுத்தம் ஏசப்பா வந்து எப்பவுமே எதிர்பார்ப்பாரு. அது அது முக்கியமா பணம் கையாளுகிற இடத்துல வந்துட்டு நம்ம சுத்தமா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா, அதாவது எல்லாமே வெளியரங்கமா செய்யணும். மறைச்சு ஒளிச்சு வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா, அதான் வேலை இதுல நம்ம வீட்டு காரியத்துல நம்ம மறைச்சு வைக்கணும். பட் ஆனா வேலை எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா உண்மை உத்தமமா இருக்கணும். அது கர்த்தர் ரொம்ப வந்து பாப்பாரு. அந்த விஷயத்துல நம்ம வந்து தவறணும் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா நம்மள வார்ன் பண்ணுவாரு. அந்த எச்சரிப்பாரு. எச்சரிக்கும் போதே நம்ம திருந்திக்கிறணும். சோ கைகள் சுத்தம் இருக்கணும். அதுக்கடுத்து இருதயத்தில் மாசு இல்லாதவனா இருக்கணும். இருதயத்துல எந்த ஒரு மத்தவங்களுக்கு இது இன்னொரு இதுல நம்ம ஜெப குறிப்பா எடுப்போம். மன்னிக்கிறவங்க ஏசப்பாட்ட மத்தவங்கள மன்னிக்க முடியாமயே இருப்போம். ஆனா மன்னிச்சிடணும். மன்னிக்கிறது வந்து அவ்வளோ இது. இருதயத்துல மாசு இல்லைன்னா இருதயத்துல அவ்வளவு அழுக்கு. ஏன்னா மத்தவங்கள பத்தி நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு மத்தவங்கள வந்து பகைச்சுக்கிட்டு அப்ப அந்த பகையே இருக்கவே கூடாது. என்னதான் அவங்க நம்மள வந்து திட்டினாலும் நம்ம அவங்களுக்கு வந்து ஏசப்பாவோட அன்பைதான் கொடுக்கணும். சோ அந்த மாதிரி வந்து இருதயத்துல எந்த ஒரு மாசுமே இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா அவரோட பரலோகத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரலோகத்துக்கு நம்ம போவோம். சோ இந்த காரியம் வந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்து வந்துட்டு என்னன்னா மெசேஜ். யாரோட வேண்டுதல் வந்து இங்க கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா இது அந்த ஒருங்க வந்து பாஸ்டர் கூட எடுத்தாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசுவின் தாயோட வேண்டுதல் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த இது தெரியும். கானா ஒரு கல்யாணத்துல ஏசப்பா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறாங்க. சோ இந்த இது வந்துட்டு யோவான் 2:2 நம்ம வாசிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். சோ இதுல என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ அந்த கல்யாண வீட்டுல வந்து இயேசுவும் தாயும் இருக்காங்க. ஏசப்பாவையும் வந்து சீஷர்கள் எல்லாத்தையுமே அழைச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 நாள் கொண்டாட்ட மாதிரி இருக்கும். திராட்சை ரசம் கிரேப் ஜூஸ் வந்து ரொம்ப வந்து அங்க சீக்கிரமா அதுதான் நல்லா இருக்கும். யார் வந்து நல்ல திராட்சை ரசம் கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டை வந்து எல்லாருமே நல்லா ஆசீர்வதிப்பாங்க. ஒரு நல்ல பொசிஷன் மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு அப்படின்னா இப்ப எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு பந்தியில வந்து சோறு இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், என்ன அப்படின்னு நல்ல சொல்ல மாட்டோம்னா அதே போலதான் அங்க குறைவுபட்ட உடனே அங்க வந்து சொல்றாங்க. இயேசுவின் தாய் வந்து அங்க இருக்கிறதுனால அந்த குறைவை பார்த்த போது இயேசுகிட்ட போய் சொல்றாங்க. இயேசு இந்த மாதிரி வந்துட்டு திராட்சை ரசம் இல்ல, திராட்சை ரசம் என்ன செய்யலாம் சொல்லல, கேக்குறாங்க திராட்சை ரசம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அது வரைக்கும் ஏசப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியரங்கமா எங்கேயுமே வந்து அற்புதம் செய்ய ஆரம்பிக்கல. ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டாங்க. ஆனா ஊழியம்ன்ற பாதையில வந்து எந்த அற்புதமுமே பொது இடத்துல வந்து அவங்க செய்யவே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்க சொல்றாங்க, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? இந்த வார்த்தை கேட்கும் போது அவங்க அம்மா அவங்கதான் பெத்து எடுத்தாங்க. என்னதான் ஆண்டவரோட பிள்ளையா இருந்தாலும் 10 மாசம் அவங்க சுமந்திருக்காங்க, பெற்றிருக்காங்க, வளர்த்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துலயும் ஏசப்பா என்ன சொல்றாரு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே. சோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் என்ன சொன்னாலும் அது கவலைப்படல. சோ தான் மகன் வந்து இந்த இடத்துல குறைவுபட்டுச்சுன்னா அந்த மகனுக்கு வந்து கேப்பபிலிட்டி திறமை இருந்துச்சு, அது செய்ய திறமை இருந்துச்சுன்னா தாய் எப்பவுமே தூண்டி விடுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து நீங்க அவர்கிட்ட எதுவுமே அதுக்கு அடுத்து சொல்லல. அங்க என்ன சொல்றாங்கன்னா வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. சோ அப்போ வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் வேண்டுதல் வந்து கண்டிப்பா நிறைவேறும், ஏசப்பாட்ட நான் கேட்டிருக்கேன், அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கையில என்ன பண்றாங்கன்னா வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வந்து ஏசப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா தாய் சொல்லிட்டாங்களே என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தாயில யாரு போய் கேட்டிருந்தாலும் ஏசப்பா சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்களோட தாய், சோ அவங்களோட தாய் வந்து முதல்ல ஏசப்பா வந்து ஒருத்தவங்களுக்கு அற்புதம் செஞ்சாங்க வெளியரங்கமானா அது அவங்களோட தாய்க்காக ஒரு அற்புதம் செஞ்சிருக்காங்க.
அது வந்து என்னன்னா அதுக்கடுத்து இந்த தண்ணீரை வேணா அந்த குடத்துல எல்லாம் நெப்புறாங்க. நெப்புன பின்னாடி அதுக்கடுத்து ஏசப்பா ஜெபம் பண்றாங்க. அந்த தண்ணீர் வந்து திராட்சை ரசமா மாறுச்சு. அந்த அந்த திராட்சை ரசம் தான் வந்து முந்தினதை காட்டியும் பிந்தினது வந்து அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்துதல் சொல்லியிருப்பாங்க. சோ இது ஏசப்பா செஞ்ச அற்புதம்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் கதை. இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம இயேசுவின் தாயோட வேண்டுதல் வந்து எப்படி அவங்க எந்த சூழ்நிலையில பண்ணாங்க, அது எப்படி நிறைவேறுச்சு, அது நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆஹ் அந்த அற்புதம் அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு தாய்க்கு தெரியும் தன்னோட மகன் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்றத. சோ அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மகனுக்கு வந்து எடுத்து சொல்லணும். சோ எடுத்து சொல்லி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி இது தாய்க்கு இருந்த பிரதான கடமை. அந்த இடத்துல வந்து குறைவுபட்ட போது எதை குறிச்சுமே இது பண்ணல. தான் மகனுக்கு இது இது செய்ய முடியும், அதனால போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க. சோ அதே போலதான் நம்ம வந்து ஏசப்பாட்ட கேக்குறோம், ஏசப்பா நான் வந்து ஒரு காரிய வேண்டுதல் எனக்கு 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 வந்து எனக்கு தேவை இருக்கு, இந்த வேண்டுதலை வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது சில இடத்துல அவர் மௌனமா இருப்பாரு. சில இடத்துல வந்து இத நீ எதுக்கு கேக்குற கொஸ்டின்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. என்னதான் அவர் கேட்டாலும் இல்ல நம்ம போய் இன்னொருத்தவங்ககிட்ட போய் நம்ம எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டாலும் உனக்கு எனக்கு என்ன, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம விட்டுறக்கூடாது நம்பிக்கைய. கர்த்தர் வந்து எனக்கு தருவாரு, கண்டிப்பா வந்து என்னோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பட்ட அந்த தாய்க்கு அந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கும் உனக்கும் என்ன, அது ஸ்திரீயே அம்மான்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல. எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னி வரல, இல்ல நான் வந்த பின்னாடி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க அம்மாக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. சோ சில நேரத்துல நம்ம வந்து நம்மளுக்கு நேர்றது வந்து கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த வேண்டுதலை விட்டுறக்கூடாது. நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோட கேட்கணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அதான் இயேசு செய்வார். நம்மளுக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா கர்த்தர் கண்டிப்பா நம்ம போய் கேட்டோம்னா அது கிடைக்கும்னு நம்ம நம்பணும். சோ ஃபர்ஸ்ட் ஏசப்பா சொன்ன பின்னாடி இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கடுத்து அவங்க அம்மா மன உடைஞ்சு போயிடல, நம்புறாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு செஞ்சுதான் ஆவார். அந்த கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இயேசுவோட அம்மாவே இயேசு மேல வைக்கிறாங்க. அப்போ நம்மளும் ஏசப்பா மேல வைக்கணும். கண்டிப்பா வந்து கர்த்தர் எனக்கு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவாரு, எனக்கு இந்த காரியத்தை செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில விசுவாச அறிக்கை இடணும். அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா விசுவாச அறிக்கை இடுறாங்க. அவர் சொல்றத அவர் சொல்லவே இல்லை, நான் செய்வேன்னு சொல்லவே இல்லை, ஆனா அவர் சொல்றத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல இயேசு செஞ்சுதான் ஆகணும். அதே போலதான் நம்ம வந்து விசுவாச அறிக்கை என்னன்னா ஏசப்பா என்னோட வேண்டுதல் வந்து இந்த இது இருக்கு, என் வேண்டுதலை செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட அறிக்கை விடணும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா மத்தவங்ககிட்ட போய் சொல்லணும், ஏசப்பா எனக்கு செஞ்சுட்டாரு, நான் விசுவாசத்துல நம்புறேன். பாஸ்டர் கூட சொல்லுவாரு, எனக்கு அந்த நிலத்தை தந்துட்டாரு, நான் விசுவாசத்துல வாங்கிட்டேன் அப்படின்னுவாரு. சோ அப்போ தந்துதான் ஆகணும் நம்மளுக்கு. இந்த இது வந்து ஏசப்பா வந்து நம்மளோட விசுவாசத்தை பாப்பாரு. நான் தரவே இல்லை ஆனா தந்துட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லுது, அப்ப நான் தரலைன்னா அந்த இடத்துல கர்த்தருக்கு தான் இது. நான் சொல்லுவேன், ஏசப்பா நீங்க தரலைன்னா இது உங்களுக்குதான் அசிங்கம் ஏசப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அதே போலதான் அவர் தந்துட்டாருன்றது நம்ம விசுவாசிச்சு அறிக்கையிடும் போது கர்த்தர் அந்த காரியத்துல கண்டிப்பா செய்வாரு. சோ சொன்னபடி நம்மளுக்காக இது பண்ணுவாரு, செய்வாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். அதுக்கடுத்து என்னன்னா ஆஹ் அவர் அதான் செய்யல அப்படி நம்மளுக்கு வரல கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அமைதியா அவர் எப்ப தருவாரோ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட. இயேசு வந்து அந்த சில நேரத்துல வந்து நம்ம அதிகமா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அது நடக்கும். சோ முதல்ல என்ன பண்ணணும்னா மகனுக்கு வந்து நம்ம வேண்டுதல் வந்து கர்த்தர் வந்து செய்வார் அப்படின்றத வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லணும், நம்ம வேண்டுதலை சொல்லணும். அவர் அமைதியா இருந்தாலும் அவர் இல்ல இப்போ இல்ல அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அந்த இடத்த வந்து சுச்சுவேஷன் சொல்லணும், ஏசப்பா இது எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லணும். அது உண்மையிலே அது நல்ல காரியமா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த நம்மளோட வேண்டுதல் நம்மளோட சுயநலமா இருந்துடக்கூடாது. அங்க இயேசுவோட தாய் வந்து அவங்களுக்கு கேட்கல, ஊராருக்கு தான் கேக்குறாங்க. சோ நம்மளோட வேண்டுதல் சுயநலமா இருக்கக்கூடாது, பொதுநலமா இருக்கணும். அப்படி பொதுநலமா இருந்து ஏசப்பா தாமதிக்கிறாருன்னா நம்ம எடுத்து சொல்லணும், ஏசப்பா இது இந்த இடத்துல தேவை, இப்போ இல்லைன்னா நீங்க எப்ப எங்களுக்கு செய்ய போறீங்கன்னு நம்ம கேட்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு அவர் செய்வாருன்ற நம்பிக்கை எப்போதுமே இருக்கணும். அத மற்றவங்களுக்கு அறிக்கையிடணும், ஏசப்பா எனக்கு செஞ்சுட்டாருன்ற அறிக்கையிடணும்.
அப்படி இது பண்ணா கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படும். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா ஆவியானவரே, அப்பா இந்த கானாவூர் திருமணத்துல தகப்பனே அற்புதம் செஞ்சவங்க, சூப்பர் சூப்பர். ஆவியானவரே தாய்க்கு Amen. அப்பா Mm. ஸ்தோத்திரம் தகப்பனே, தாய் இல்லப்பா எந்த இடம் யாரா இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல நீங்க உதவி செஞ்சிருக்கீங்கப்பா. அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்ப்பா. தகப்பனே ஆவியானவரே நாங்க பொறுமையோடு அப்பா உம்முடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பா உம்முடைய அப்பா நீங்க செஞ்சிட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரணும்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அதை நாங்க மற்றவர்களுக்கு விசுவாச அறிக்கையிட என் தேவ ஆவியானவரே எங்களுக்கு நீங்க தைரியத்தை கொடுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்க அப்படி தைரியத்தை கொடுத்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே விசுவாசத்துல உறுதியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.